குயிக்காக ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து ஒரு வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். இது வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து அடுப்புக்கிட்டு நின்று செய்ய வேண்டாம். வெண்டைக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெண்டைக்காய் வந்து அடிக்கடி செஞ்சு கொடுங்க ஏதோ ஒரு வகையில். இது வந்து எப்படி செய்கிறது, என்னென்ன போடணும் அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்கள் கவனத்துக்கு வரும். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் வந்து விலை கம்மி தான், அதனால் நான் வந்து இந்த மாதிரி பெருசாகவே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு 200 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் தாளிக்கணும். இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதுக்குள்ளார நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு 3 தக்காளி, இது வந்து நான் கட் பண்ணி போட்டு தான் அரைக்க போகிறேன். 3 தக்காளி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி ஊற வச்சுக்கிறேன். இதை கரைச்சிக்கணும். நம்ம எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருக்கிறோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், வெந்தயமே கலந்துக்கப்புறம் இது எல்லாமே நம்ம ஒன்றாவே போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வெண்டைக்காயெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போடுறேன். இந்த வெங்காயமும் தக்காளி வதங்குற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு. நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. புளிக்குழம்புனாலே நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஒரு 100 ml ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய். இது வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கி வரட்டும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கிளறி விடுங்க. இப்போ வெண்டைக்காயும் போட்டு வதக்கும்போது சரியாக இருக்கும். நம்ம வெண்டைக்காயும் போட்டுக்குவோம். வெண்டைக்காய் விலை கம்மி இப்போது, அதனால் நான் வந்து நிறையா போட்டிருக்கிறேன். ஒரு 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் மேலேயே இருக்கும். இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கணும். அப்பப்போ கிளறி விடுங்க. வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயமும் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிட்டே இருக்கணும். இடையில கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து ஒரு 10 நிமிஷமாக அதை வதக்கிட்டு இருக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கொஞ்சம் ப்ரௌனாக வந்துடுச்சு, நல்லாவே வதங்கிடுச்சு. இது வந்து நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் அதை வதக்கிடலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். தக்காளி ஊற்றிடலாம். தக்காளி அரைச்சி வச்சுக்கிறேன். அதையும் நான் அதை ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு இதை வதக்கிடுங்க. இது சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டோம்னா 10 நிமிஷத்தில் அந்த குழம்பு வச்சிடலாம். அப்புறம் புளி வந்து நான் வந்து கரைச்சி வச்சுக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை கரைச்சி வச்சுக்கிறேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புளிக்குழம்பு மசாலா, கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள், இதுதான் எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம இந்த புளி தண்ணியில் போட்டு நம்ம கரைச்சி உள்ளே ஊற்றிடலாம். இதை நல்லா கரைச்சிட்டு உள்ளே ஊற்றிடுறேன். வெண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகருக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது, அப்புறம் மூளைக்கு நல்லது. படிக்கிற பிள்ளைங்க இருந்தால் மேக்ஸுக்கெல்லாம் நல்லதுன்றாங்க. இதை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்சியை கழுவி இந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நான் ஏற்கனவே நம்ம நல்லா வதக்கிட்டனால ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வைங்க. குழம்பு நல்லாயிரும், சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே தக்காளி வதங்கும்போது கொஞ்சம் போட்டிருக்கிறோம், கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க.
இப்போ நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரமெல்லாம் சரியாக இருந்துச்சுனாக்கா இப்படியே விட்டுருங்க. அப்படி ஏதாவது காரம் பற்றலைன்னா கொஞ்சமாக புளிக்குழம்பு மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷமாக நல்லா கொதிக்குது. பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கும். நான் வந்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு வைங்க. 10 நிமிஷம் போது இந்த குழம்பு வைக்கிறதுக்கு அந்த வெண்டைக்காய் வதங்குற டைம் மட்டும்தான் இதுக்கு தேவை. சீக்கிரமாக நம்ம செஞ்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே இப்படி தான் வைக்கிறேன். இதில் நம்ம தேங்காய் வேணால் இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் வேண்டான்னா இதோடையே வச்சிடலாம். நல்லா திக்காக வந்துடும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கனாக்கா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் மூடி வைக்கிறேன். இப்போ பாருங்கள் 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சுட்ருக்குது. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு. இது பாருங்கள் தெரியுதா, எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். நம்ம சீக்கிரமாக பண்ணணுன்னா இந்த வெண்டைக்காய் வேகிற டைம் மட்டும்தான் நமக்கு, மற்றபடி சீக்கிரமாக ஆயிரும். இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நல்லா சூப்பரான அருமையான ஒரு வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தாங்க. 10 நிமிஷம் தான் நம்ம அடுப்புகிட்ட நிற்க வேண்டிய நேரம். வந்து நம்ம வெண்டைக்காயெலாம் கட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் உரித்து நான் முழுசாக தான் போட்டிருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி முழுசாகவே போட்டு செய்யுங்க, நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.